வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10ஆம் வகுப்புக்கான புக் பேக் கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம். இயல் 1க்கான புக் பேக் கொஸ்டின் பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே. இது வரைக்கும் நம்ம 6ஆம் வகுப்புல இருந்து 9ஆம் வகுப்பு வரைக்கும் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம பார்க்க போறது 10ஆம் வகுப்புக்கான புக் பேக் கொஸ்டின் பார்க்க போறோம். ஓகே. இந்த வீடியோக்குள்ளார போறதுக்கு முன்னாடி நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல டார்கெட் HVSக்கான அப்ளிகேஷன் இருக்கு. அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தமிழுக்கான ஆல் வீடியோ சோர்சஸ் அவைலபிளா இருக்கு. யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போலாம். ஓகே. முதல் வினா, மெத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழ் அகனார் குறிப்பிடுவது எது? எதுனா ஐம்பெரும் காப்பியங்களும் அணிகலன்களும். ஓகே. மெத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழ் அகனார் குறிப்பிடுவது எது? ஐம்பெரும் காப்பியங்களும் அணிகலன்களும். ஓகே. காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் இத்தொடரில் அடிக்கோடிட்ட பகுதியை குறிப்பிடுவது எதுன்னு கேட்கலாம். காய்ந்த இலைனா சருக சொல்றாங்க. காய்ந்த தோகைனா சண்டை சொல்றாங்க. ஓகேவா? அப்ப காய்ந்த இலைனா சருகு, காய்ந்த தோகைனா சண்டு. எந்தமிழ் நா இதை எப்படி பிரிக்கிறாங்கன்னா எம் பிளஸ் தமிழ் பிளஸ் நா. இதை கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்தமிழ் நா எம் பிளஸ் தமிழ் பிளஸ் நா. ஓகே. அடுத்து கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. இதுல வினையாளரின் பெயரும் தொழிற்பெயரும் எதுன்னு கேட்கலாம். கேட்டவர் அப்படின்னா என்ன? கேட்டவர் அப்படின்னா பாடல். அதாவது ஓகே, பாடல் பாடல் என்பது தொழிற்பெயர். ஃபர்ஸ்ட் தொழிற்பெயர் தான் கேட்டுக்காங்க. அப்ப இதுல எது பாடல்? தொழிற்பெயர் பாடல் தான். தல் அல் அம்மை கை சொத்த தல் பாடல் அப்படின்னு வந்திருக்கா. அப்ப பாடல். அடுத்தது வினையாளனின் பெயர் தவன் தவள் தவர் இப்படிலாம் வந்துச்சுன்னா அது வினையாளனின் பெயர். ஓகேவா? அப்ப கேட்டவர் அப்படிங்கிறது வினையாளன் பெயர். அப்ப ஆன்சர் வந்து இ. வேர்க்கடலை, மிளகா விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை எதுனா மணி வகை. இதெல்லாம் மணி வகையை சார்ந்தது. குலை வகையோ கொழுந்து வகையோ இலை வகையோ கிடையாது, மணி வகையை சார்ந்தது. வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை எதுனா மணி வகை. ஓகேவா? ஓகே. அடுத்தது பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்த சந்தி பிழைகளை நீக்கி எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இங்க வந்து என்ன வரும்னா தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரம் அதை. இதுல வந்து 2 சுழி நீ வரணும். இங்க ஊறிய அப்படின்னு வரணும். ஓகே. இங்க வந்து தேரும் இப்படி வரணும். சிலப்பதிகாரம் அதை, சிலப்பதிகாரம் அதை இப்படி வரணும். சிலப்பதிகாரம் தானே போடுவோம். ஓகே. அடுத்தது ஊனிலே அப்படிங்கிறது எப்படி? 2 சுழி நீ. ஊனிலே கரெக்ட் தான். ஊனிலே 2 சுழி நீ தான். ஓகே. எம்முயிர் எம்முயிர் உள்ளவும் இது வந்து எப்படி வரணும்னா உள்ளவும். நிதம் ஓதி உணர்ந்தின் இந்த இடத்துல 3 சுழி நான் வரணும். ஓகேவா? புருவோமே இந்த இடத்துல ரூ வரணும். ஓகே. பார்த்துக்கோங்க. இதான் சந்திப்பிழை. இது மாதிரி எழுதணும். இப்போ இந்த இதை வந்து எப்படி எழுத சொல்லியிருக்காங்கன்னா இந்த மரபு பெயர்லாம் நம்ம எழுதுவோம்னா அது மாதிரி எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ கல் வச்சு எழுதும்போது கல்லையும் இதையும் வச்சு எழுதும்போது கற்குவியல் எப்படி எழுத போகிறோம்? கற்குவியல். அடுத்தது பழக்குலை. ஓகேவா? புற்கட்டு, புல்கட்டு சொல்லுவோம்ல அதான். ஆட்டு மந்தை, ஆட்டு மந்தை. ஓகேவா? ஓகே. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவே கேட்க சான்ஸ் இருக்கு. இங்க வந்து வினைமுற்றையும் வினையாளன் பெயராக மாத்த சொல்லியிருக்காங்க. வினைமுற்றையும் வினையாளன் பெயரையும் மாத்த சொல்லியிருக்காங்க. அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வினைமுற்ற வினையாளனின் பெயரா மாத்தி எழுத சொல்லியிருக்காங்க. கலையரங்கத்தில் எனக்காக காத்திருக்கிறார், அவரை அழைத்து வாருங்கள். இதை எப்படி எழுதுவோம்னா கலையரங்கத்தில் எனக்காக காத்திருக்கிறவரை அப்படின்னா அது வினையாளன் பெயர். கலையரங்கத்தில் எனக்காக காத்திருக்கிறவரை அழைத்து வாருங்கள். ஓகே. அடுத்தது ஊட்டமிகு. அடுத்து என்ன சொல்லிருக்காங்க? ஊட்டமிகு உணவு உண்டார், அவர் நீண்ட வாழ்நாள் பெற்றார். இதை வந்து வினையாளன் பெயரா மாற்ற சொல்லியிருக்காங்க. ஊட்டமிகு உணவு உண்டவர், ஊட்டமிகு உணவு உண்டவர் நீண்ட வாழ்நாள் பெற்றார். ஊட்டமிகு உணவு உண்டவர் நீண்ட வாழ்நாள் பெற்றார். ஓகே. நேற்று என்னை சந்தித்தார், அவர் என் நண்பர். நேற்று என்னை சந்தித்தவர் என் நண்பர். ஓகேவா? அடுத்தது பொது அறிவு நூல்களை தேடி படித்தவர், பொது அறிவு நூல்களை தேடி படித்தவர் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்றார், போட்டித் தேர்வில் வென்றார். அவ்வளவுதான். இப்ப வினையாளன் பெயருக்கும் வினைமுற்றுக்கும் வித்தியாசம் தெரியுதா? ஓகே. ஓகே. அடுத்தது பாருங்க. வேற என்ன? நயம். நயம்னா என்னன்னா எதுகை மோனை எது, இயல்பு தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. இங்க எது எதுகை? 2வது எழுத்து ஒன்றி வரத்து இருக்கா. அப்ப இதுதான் வந்து
எதுகை. மோனைச்சொடர் எதுவுமே இல்லை. மோனைத்தொடர். இயல்பு வந்து மொழியே 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 மொழியே. இதெல்லாம் வந்து இயல்பு. இதெல்லாம் வந்து இயல்பு. இது வந்து எதுகை. ஓகேவா? இது வந்து எதுகை. இது வந்து இந்த பாடல் படிச்சு வச்சுக்கோங்க. இது கா நமச்சிவாயர் எழுதுனது. ஓகே, அடுத்தது என்ன? அவ்வளோதான். இதோட இயல் 1க்கான புக் பேக் கொஷின் முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் இயல் 2க்கான புக் பேக் கொஷின் பார்க்கலாம். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.